ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னையில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸ் அண்ட் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, இங்கே எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ், டிஎன்ஏ அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உங்கள் யாருக்காச்சும் டிஎன்இஏ 2024க்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ கைடன்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் தான். ஸோ நீட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை காஞ்சிபுரம் தண்டலம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜை 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் ஆகக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இந்த காலேஜ். தென் இது அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன். இங்கே 19 யூஜி கோர்சஸும் 9 பிஜி கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காலேஜுக்கான அப்ரூவலை ஏஐசிடிஏ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜை நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கான கவுன்சிலிங் கோட் 1211 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடாக இருக்குது. ஸோ இந்த காலேஜுக்கான நேக்குடைய கிரேடு பார்த்தோம் அப்படின்னா A++ அப்படிங்கிறது தான் இந்த காலேஜினுடைய நேக்குடைய கிரேடு. இது ஒரு அருமையான கிரேடுன்னு சொல்லலாம். தென் இங்கே NBA அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ட்ரிபிள் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இங்கே நமக்கு NBA அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸாக இருக்குது. ஸோ இங்கே இதை சிறப்பான கோர்ஸாக பார்க்கப்படுது. ஸோ இங்கே இதை நம்ம தாராளமாக எடுத்து படிக்கலாம். தென் இந்த காலேஜோடைய கேம்பஸோடைய சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 30 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இது. தென் இங்கே நடக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா வழியாக அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட் தான். தென் நீங்கள் படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அரௌண்ட் 7000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா above 500 ஸ்டாஃப்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே வெல் நாலேஜபிள், ஒரு PhD முடித்த ஸ்டாஃப்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இங்கே எவ்ரி ஃபஸ்ட் இயருடைய இன்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1500+ இருந்துகிட்ருக்கு. இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா above 90% வந்து இங்கே கம்பல்சரி பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வரக்கூடிய கம்பெனிஸுமே பார்த்தோம் அப்படின்னம்னா நல்ல டாப் MNC கம்பெனிஸும் சில தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய சில ஐடி கம்பெனிஸுமே கோர் கம்பெனிஸுமே இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. above 150 கம்பெனிஸ் வந்து இங்கே எவ்ரி இயர் விசிட்டிங் வந்துட்டுருக்காங்க. அமேசான் வர்றாங்க, HCL, விப்ரோ, டெல், இந்த மாதிரியான பெரிய பெரிய MNC கம்பெனிஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே ப்ளேஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரில் 31 LPA வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் மீடியமான பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 LPAவும், லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு 4.55 lakhs இந்த மாதிரியான பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தாராளமாக ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜை தாராளமாக சூஸ் பண்ணலாம். தென் இங்கே இருக்கக்கூடிய கிளப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்டீம் கிளப் இருக்குது, IoT கிளப்ஸ் இருக்குது, கேம் கிளப் இருக்குது, மேத்ஸ் கிளப் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய சில கிளப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் வில்லிங் இருக்கோ நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டேலண்ட்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸுமே நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. கல்ச்சுரல்ஸ் நடக்கும், செமினார்ஸ் நடக்கும், கான்ஃபரன்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ இங்கே ஈவெண்ட்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. தென் இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் பார்த்தோம் அப்படின்னா above 60,000 புக்ஸ் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு இங்கே டிஜிட்டல் லைப்ரரிஸுமே இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஆன்லைன் டேட்டாஸை இங்கே வந்து நம்ம எடுத்து படிச்சுக்க முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது மைக்ரோ டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு லைப்ரரிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே புக்ஸுக்காக எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம புக்ஸு இங்கே ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணோம்னாலே நம்ம ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் தாராளமாக. ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான லைப்ரரிஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. தென் அடுத்தது இந்த காலேஜில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னோம்னா செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரிபிளிக்கான லேப்ஸாக இருக்கட்டும், சிஎஸ்க்கான லேப்ஸாக இருக்கட்டும்,
அல்லது சிவில் இன்ஜினியரிங்கான லேப்ஸாக இருக்கட்டும், மெக்காட்ரானிக்ஸ்க்கான லேப்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வச்சு ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே வச்சு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தாராளமாக உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லேப்ஸ் தான் இங்கே இருந்துகிட்ருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் வில்லிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக இந்த காலேஜுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே நிறையவே இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸஸை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறையவே வாங்கியிருக்காங்க. நிறைய மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நிறையவே பெரிய பெரிய காம்படிஷனில் கலந்து ஸோ நிறையவே சர்டிஃபிகேட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இந்த காலேஜ். தென் இங்கே வெளியிலிருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கானா ஹாஸ்டல்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான செப்பரேட் ஹாஸ்டல்ஸு, ஹைஜீனிக்கான ஃபுட்ஸு, வைஃபை எனேபிள்டு கேம்பஸு, டைனிங் ஹாலு, ரீடிங் ஹாலு, அது மட்டும் இல்லாமல் லாண்ட்ரி சர்வீசஸ், இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே இங்கே நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹாஸ்டலுமே இங்கே நல்லாவே இருக்குது. தென் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே எபோவ் பார்த்தோம் அப்படின்னா 50+ பஸ்ஸஸ் வந்து காலேஜ் பஸ்ஸஸே இருக்குது. ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டும் அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே மெயினாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னோம்னா இந்த காலேஜில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வர்றதுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா நம்ம பார்ட் 2 வீடியோஸில் நம்ம வந்து கட் ஆஃப் டீட்டெயிலாக லாஸ்ட் இயர் 2023க்கான க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு அருமையான காலேஜை பற்றின ரிவ்யூஸ் அண்டு கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா அந்த காலேஜோடைய நேமை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த காலேஜோடைய டீட்டெயில்ஸும் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம்.